வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது. நம்மளோட இந்த ஷோவில் என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாகவே இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும், அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமாக ஒரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியிலுமே பார்க்கக்கூடியது முத்திரைகள் பார்த்துட்டு இருக்கோம். தூக்கின்மைக்காக நிறைய முத்திரைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2 கடந்த பகுதியில் ஒரு 2 முத்திரை பார்த்துட்டு இருந்தோம். சக்தி முத்திரை, அதுக்கப்புறமேட்டு சூரிய முத்திரை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பகுதியில் ஒரு 3 முத்திரைகள் பார்த்துடலாம். என்னன்னா ஞான முத்திரை, பிராண முத்திரை, அதுக்கப்புறம் மாடங்கி முத்திரை. இந்த 3 முத்திரைகளுமே நம்ம பார்த்துடலாம். ஒன்னொன்னா இது எப்படி பண்றது நம்ம பார்ப்போம். ஞான முத்திரைங்க ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலோட நுனியுமே நம்ம சேர்த்து வைக்க போறோம். வச்சுட்டு அப்படியே நம்ம மடி மேலே அப்படி வச்சிடலாம். உட்காந்துருக்கிறதுனால நான் மடி மேலே வைக்கிறேன். ஒரு ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெளியிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த ஞான முத்திரையை நம்ம தூங்குறதுக்காக இது செய்யலாம். அதுக்கப்புறம் தியானத்துல இருக்கும் போது செய்யலாம். தியானத்துல இருக்கும் போது இந்த மாதிரி ஞான முத்திரை வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ஃபுல்லாவே நல்லா காம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன்ல உட்காரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக இதுல ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்ப அடுத்த முத்திரை பார்த்தோம்னா பிராண முத்திரை. பிராண முத்திரை எப்படி செய்யணும்னா இந்த மோதிர விரல், சுண்டு விரல், அதுக்கப்புறம் இது கட்ட விரல், இந்த 3ஓட நுனியுமே சேர்த்து வச்சிடணும். 2 விரலுமே நல்லா நீட்டி வச்சிடணும். அதே மாதிரி வலது கையில வைக்கணும் பிராண முத்திரை. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த பிராண முத்திரை பேசிக். இது எல்லா முத்திரை கூடவே நம்ம செய்யலாம். இப்போ இது தனித்தனியா பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில முத்திரைகளுக்குலாம் இது பேசிக்கா நம்ம இதை செஞ்சுட்டு அந்த முத்திரையை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா பலன்கள் நம்ம ஜாஸ்தியாவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே வைக்கலாம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த முத்திரைகள் எல்லாமே வைக்கலாம். இப்போ செய்ய சொல்லக்கூடிய முத்திரைகள் எல்லாருமே வைக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளோட வைட்டல் எனர்ஜி நம்ம உடல் முழுக்க நல்லா எனர்ஜி நமக்கு தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்துல நல்லாவே வச்சுக்கும். ஸோ இதுல நிறைய பலன்கள் இருக்கு. இப்ப அடுத்தது முத்திரை மாடங்கி முத்திரை. மாடங்கி முத்திரையில இப்ப எல்லா 2 கைகளுமே சேர்த்து இப்படி கோத்துக்கிறோம். கோத்துட்டு நம்ம நடுவிரல் மட்டும் சேர்த்து இப்படி வைக்கணும். மற்றது எல்லாமே இப்படி வச்சிருக்கணும். வச்சுட்டு நம்ம மார்புக்கு மதியில இது வைக்கணும். முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு ஒரு 2 முறை விட்டுட்டு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரைகள்லாம் செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டென்ஷன் ரொம்பவே கம்மியாகும். அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடும். காலையில இருந்து அப்படியே நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட அப்படியே இருப்போம். அந்த வேலை ஸ்ட்ரெஸ் சரி, இல்லை வீட்டுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ சரி, எல்லாமே சேர்ந்து நம்ம தூங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராம இருக்கிறதுனால இருக்கும். அதனால இந்த முத்திரைகள்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் அப்படியே ஃபுல்லா காம் ஆயிடும். அப்புறம் இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு. இந்த முத்திரைகள் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.
நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி மூன்று காலங்களையும் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ல நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒருத்தர் வந்து நிகழ்காலத்துல பேசுறாங்கன்னா நாமளும் நிகழ்காலத்துல தான் பேசணுன்ற கம்பல்ஷன் கிடையாது. அவங்க நிகழ்காலத்துல எந்த விஷயத்த கன்வே பண்றாங்களோ அந்த கன்வே பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பதில் கொடுக்கலாம். அது நிகழ்காலத்திலேயே கன்வே பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல எதிர்காலத்துல இருக்கலாம், இல்ல இறந்த காலத்திலயும் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன விஷயத்துல கன்வே பண்றாங்களோ அந்த கன்வேயன்ஸ் ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், பதில்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்றதுதான். ஸோ இப்போ இந்த டென்சஸ் அப்படின்னாலே இட்ஸ் ஆப்வியஸ்லி என்னது, ரூல் சார்ட் தான். ஸோ இந்த ரூல்ஸ் படிச்சாவே நம்ம டென்சஸ் ப்ராக்டிஸ் ஆயிடலாம்னா தாராளமா ஆயிடலாம். ரூல்ஸ் படிச்சாவே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஓவர்லைட் தெரிஞ்சிடும். பட் என்னதான் தெரிஞ்சாலுமே அந்த ரூலை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது ஸோ வாட் இஸ் கம் ஃபர்ஸ்ட், அது எது செகண்ட் வரணும், எது தேர்ட் வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நடுவில் யார் இருப்பாங்களோ அந்த ஆக்ஷன்றவர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, டு பி ஆக்சஸ் இந்த ஃபர்ஸ்ட், அதாவது சப்ஜெக்டையும் பின்னாடி வரக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆர் ஃபர்தர் சென்டென்ஸையும் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ரிலேட் பண்ணி கொடுப்பாரு. அப்ப அந்த ஆக்ஷனுங்கிறவர் தான் நீங்க என்ன செயலை செய்யறீங்க, என்ன செயல் செய்ய போறீங்க அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனா நமக்கு கொடுக்கறது. சரிங்களா. ஸோ அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், பெர்ஃபெக்டா பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் பெர்ஃபெக்டிங் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா நம்ம அடுத்தடுத்த ஒர்க்ஸ் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி அந்த சென்டென்ஸ் எழுதலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல பாசிட்டிவ் ஃபார்மேஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 அஃபர்மேட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ்னு. இதுல எக்ஸ்க்ளூசிவா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் verb form V1, V2, V3, V1 plus ing. ஸோ V1 என்னும் போது ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்க V1 என்ன எடுக்கிறோம்னா ரன். ரன் அப்படிங்கிறது ஓடு அப்படிங்கிறது. V2 அண்ட் V3லயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா V2க்கு வந்து ran அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் V3க்கு வந்து ரன். ஸோ அப்போ V2ல நம்ம ரன், ran, ரன் அப்படின்னு எடுக்கும் போது ஓடினேன் அப்படின்னு. இதே திரும்ப அகெயின் ஃபியூச்சர், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும்போது ஓடினார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வில் ரன் அப்படின்னு தான் நமக்கு வரும். நம்ம தனியா ஒர்க் ஃபார்ம்னு எழுதும் போது தான் ரன் சொல்றோம், ஃபியூச்சர்ல எழுதும்போது வில் ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓடு, ஓடினேன், ஓடினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதுவே verb 1 plus ing வந்து ரன்னிங். சரிங்களா. ஸோ அப்போ ஒர்க் ஃபார்ம் ரெடி. இப்போ சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இவங்க சப்ஜெக்ட். தென் இவங்க ரூல். ரூல் வரும்போது சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், am, are பிளஸ் V1 பிளஸ் ing and followed by என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன கம்ப்ளீஷன் ஆஃப் சென்டென்ஸ் இதை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல் ரெடி ஆயிடுச்சு. தென் இப்போ என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஐ எடுக்கிறீங்கன்னா ப்ரெசன்ட் வரும்போது am வரும், பாஸ்ட் வரும்போது was யூஸ் பண்ணணும். சரிங்களா. தென் we எடுக்கிறீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு are, பாஸ்ட்டுக்கு were. அதே யூ எடுக்கிறீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு ஆர், பாஸ்ட்டுக்கு வேர். தென் தே எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு ஆர், பாஸ்ட்டுக்கு வேர். ஷீ எடுக்கும் போது ப்ரெசண்ட்டுக்கு இஸ், பாஸ்ட்டுக்கு வாஸ். ஷீ எடுக்கும் போது ப்ரெசண்ட்டுக்கு இஸ், பாஸ்ட்டுக்கு வாஸ். இதே தான் இட்டுக்குமே. ஸோ இட்டுக்கு வந்து ப்ரெசன்ட் இஸ் அண்ட் பாஸ்ட் வந்து வாஸ். ஸோ யாருக்கு யார் ஃபார்மேஷன் தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதலாம்.
எக்ஸாம்பிள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோனவுன் சப்ஜெக்ட் தான். இதுவும் எடுக்கலாம், இல்லை நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம், இல்லை காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கலாம். ஸோ நான் என்ன சப்ஜெக்ட்ல எடுக்கிறேன்னா த சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்க? ஸோ குழந்தைகள் இல்லையா, சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வரும்போது குழந்தைகள், அதாவது ப்ளூரல்ல சொல்றோம். சைல்டு தான் சில்ட்ரன், ஓகேங்களா? ஸோ ப்ளூரல் ஃபார்மேஷன்ல சொல்லும் போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ குழந்தைகள் என்ன பண்றாங்க? ஆர் ரன்னிங். ஸோ த சில்ட்ரன்ஸ் ஆர் ரன்னிங். ஓகே, குழந்தைங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா பிளே கிரவுண்ட்ல ஓடுறாங்க, இல்ல கிரவுண்ட்ல ஓடுறாங்க, இல்ல ரோட்ல ஓடிட்டு இருக்காங்க, அது மாதிரி சொல்லலாம். ஸோ த சில்ட்ரன் ஆர் ரன்னிங் இந்த பிளே கிரவுண்ட். ஓகே, the children are running in the playground னா குழந்தைகள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரன்னிங் அப்படிங்கும் போது which is on continuous form, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்ற சமயத்துல நீங்க அந்த இடத்துல சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப இது எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில், பிளே கிரவுண்ட் இல்லையா, ரன்னிங் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இங்க ப்ளூரல் ஃபார்ம் இருக்கிறதுனால நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மெனி குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஸோ அதனால ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வரும் லைக் ரன், ரன் அப்படிங்கிறது. அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபார்மேஷன்ல ரன்னிங் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. நீங்களுமே 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த இன்ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது பிறந்த குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்கெல்லாம் முட்டின்னு பார்த்தோம்னா அந்த நீ கேப்பே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிப்பா அது மடக்கி எல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல கார்டிலேஜஸ் மட்டும்தான் அந்த ஷேப்லயே இருக்கும். அதனால அதை வச்சுதான் அது முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அது வளர கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு ஆகும்போது தான் முழுமையா அதோடைய நீ கேப் நிறைவடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதோடைய வளர்ச்சி ப்ராமினெண்ட்டாக இப்போ எப்படி நம்ம ஹியூமன்ஸுக்கெல்லாம் பெருசாக வச்சுருக்கோமோ நம்ம ஒரு சைஸுக்கு அப்புறமா, அதே மாதிரியான அந்த ஹியூமன் குட்டிக்குமே ஒரு சைஸுக்கு அப்புறமா பெருசாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்குமே கார்டிலேஜஸ் தான் டெவலப் ஆகிருக்கும். மூச்சே விடாமல் வாயும் நம்ம திறக்காம எப்படி ஏதாவது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அப்படி யோசிச்சிருந்தா உங்களால் ஹம்மிங் கூட பண்ண முடியாது. இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹம்மிங்கை கூட உங்களால் மூச்சை பிடிச்சிட்டு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹம்முக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய மூச்சு காற்று வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த ஹம் சவுண்டே வரும். அது தொண்டையில் தானே கிரியேட் ஆகுது. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நோஸையும் வாயையும் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே காற்றே வராமல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால் ஹம் கூட பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம நகம் மாதிரியா கட் பண்ண அது என்ன வளர்ந்துக்கிட்டேவா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிங்கர் டிப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு வகையில் சின்னதாக கீறல் விழுந்தா கூட அது ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போக போக பார்த்தீங்கன்னா அது ரீஜென்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அதிகமாக ஹியூமன்ஸான மெச்சோர்டை விட ஹியூமன்ஸான பேபிஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே அதோடைய வளர்ச்சிகள்லாம் இருக்கும். அதனால் இட் கேன் ரீஜென்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் என்ன கலராக பார்க்கும் அப்படின்னு கேட்டோன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் அதால் பார்க்க முடியாது. இன்டென்ஸான கலர்ஸான ரெட்டு, ரொம்ப டார்க்கான க்ரீன், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம்
அதோடைய கண்ணுக்கு தெரியும், அது கலராக தெரியாட்டியும் அதெல்லாம் அதால் பார்க்க முடியும், அந்த விஷனுக்கு இருக்கும். இன்னுமே அதோடைய பிரெயினில் இதெல்லாம் ஒரு கலரு அப்படின்னு கூட அதால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒரு உருவமாக அதுக்கு கிளியராக தெரியணும்னா கூட ரொம்ப டார்க்கான கலர்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு வகையில் கொடுமையானதுங்க. அதே மாதிரி தான் 1518 வந்த டான்சிங் பிளேக் அப்படின்ற நோயும் ரொம்ப கொடுமையானது தான். ஏன்னா இந்த நோய் வந்தவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டே இருந்திருக்காங்க. இதோட அட்டாக்கே எப்படி இருக்கும்னா, ஒன்ஸ் இது நம்ம பாடியில் போனதுக்கு அப்புறமா நம்மளால ஆடுறது நிறுத்தவே முடியாது. நம்ம ஏதோ ஒன்று கையை கால டான்ஸ் ஆடிட்டு ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு டான்ஸ் முன்னாடியே தெரியல அப்படின்னாலும் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் மாதிரி நீங்கள் ஆடிக்கிட்டே இருப்பீங்க, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனாலேயே இதுக்கு பேர் டான்சிங் பிளேக் அப்படின்னு வச்சாங்க. ஆடுறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் ஆடிக்கிட்டே இருக்கிறது பெரிய விஷயம் தானே. இப்படியே ஆடிக்கிட்டே இருந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கட்டி வச்சா கூட எந்திரிச்சு ஆர்டருக்கு ட்ரை பண்ணி ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிலாம் நிறைய பேர் இறந்து போனாங்களாம். அதனாலேயே இந்த டான்சிங் பிளேக் ஒரு கொடுமையான நோய் அப்படின்ற மாதிரி தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கிற வரைக்கும் தான் அது சரியாக வேலை செய்யும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Bye from Vijay. Take care. ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை team.